அர்ணவ் உள்ளே வந்தது ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. 2 lakhs வியூஸ் லைவ்ல எல்லாரும் பார்த்தாங்க. இருந்தாலும் அப்டேட் போடணுங்கிறதுனால போடுறேன். உள்ளே வரும்போதே வந்துட்டு ரவி சார் வந்து கேட்பாரு, அவங்க எல்லாரையும் பார்த்தீங்களான்னா, அவங்க கிடக்குறாங்க ஜால்ரா கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவார். உள்ளே வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடே கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முத்துக்குமரனையும் தீபக்கையும் கூப்பிட்டுட்டு நல்லா விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பான்னா, எங்கே அந்த ஷர்ட்லெஸ் கை சத்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சத்யா ஷர்ட் போடாமல் ஷர்ட்டில் ஓட்டையாக வச்சுலாம் ஷர்ட்ஸ் போட்டிருப்பாரு. அதனால் அதை கேட்டார். அதை கேட்காம இருந்திருக்கலாம், தவிர்த்துருக்கலாம். அதுக்கு எல்லாரும் சும்மா இருப்பாங்க. அடுத்ததாக நோண்டிக்கிட்டு தடுவிக்கிட்டு ஒருத்தர் இருப்பானே, அவனை எங்கே ஜெஃப்ரி அப்படின்னு சொன்னோடனே முத்துக்குமரன் வந்து அண்ணன் பார்த்து பேசுங்க ப்ளீஸ், வார்த்தையை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு முத்து தான் சொல்லுவார். அதுக்கு அடுத்ததாட்டி ஜாக்லின் சொல்லுவாங்க அப்படி பேசாதீங்கன்னு. அப்புறமா தீபக் சொல்லுவார், இப்படி இருந்ததுன்னா நாங்கள் இந்த இடத்துல இருந்து கேட்க மாட்டோம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி சமாதானமாகி வருவாங்க. வந்ததுக்கப்புறம் 2 பேரையும் அப்புறம் விட்டுருவார். அப்புறம் முத்துவும் தீபக்கும் கேம் பிளே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்படி ஒருத்தரையாக சொல்லுவார், நீங்கள் அப்படி விளாண்டிங்க இப்படி விளாண்டிங்க. பவித்ராவை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அந்த ஏஞ்சல் டாஸ்கில் நல்லா பண்ணிங்க அப்படின்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விஷால்கிட்ட வந்துட்டு கேட்பார், உங்கள் 2 பேர்த்துக்கும் அது என்ன லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா, அது என்ன ரிலேஷன் அப்படின்னோடனே, சரி ப்ரோ எதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் பட்டன்னு சூப்பராக சொல்லிடுவார். விஷால் இவனுக்கு பார்த்து பயப்பட மாட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு அருணை பார்த்துட்டு சொம்பு தூக்கி டபக்கு டப்பா அப்படின்லாம் பேர்லாம் சொல்லுவார். ஆனால் அருண் வந்து எந்த கோவமே படாமல் திரும்ப ரிட்டனில் நமக்கு கொஞ்சமாவது அக்செப்டன்ஸ் வேணும் ப்ரோ, நமக்கு எதிர்த்தால் உள்ளவங்க நம்மளை ஏதாவது சொல்லும்போது நம்ம கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அர்ணவ் ஏன் இவ்வளோ தூரம் வந்து கோவத்தில் இப்படி வெறி கொண்டு பேசுகிறாரு அப்படின்னு தெரியலை. அதுக்கப்புறம் விஷால்கிட்ட திரும்ப அது லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு கேட்டுகிட்டே இருப்பார். கடைசி விஷால் வந்து யார் 2 பேர்னே கேட்பார். கடைசியில் பேர் சொல்லுவாங்க, அதான் அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே விஷால் வந்து சொல்லுவார், ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கும் போல இருக்குது, தெரியல. இதில் யாரை லவ் பண்ணுறாங்க, யாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத அந்த பர்டிகுலர் பர்சன் சொன்னால் தான் நமக்கு தெரியும். நம்மளால் எதுவும் அனுமானிக்க முடியாது. அப்புறம் விஷால்கிட்ட சொல்லுவார், உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச், நான் அந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பேசணுன்னா என்கிட்ட நீங்கள் டேரெக்டாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஷாலும் அதை ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பரவாயில்ல, இவர் இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு எல்லாரும் இவ்வளோ பொறுமையாக பதில் சொல்கிறதுக்கு எல்லாரையும் பாராட்டணும். அப்புறம் அவங்க எல்லாரும் கண்ணிலையும் விரல் விட்டு ஆடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு எல்லா டேமேஜும் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து அது விஷாலோட குக்கிங் பிடிக்கும், அப்புறம் இவங்களோட கேம்ஸ் பிடிக்கும்னு இப்படி சும்மா ஒரு பேருக்கு 2-3 பேரை பாராட்டிட்டு அப்படியே போகிறாரு. அதுக்கப்புறமா அந்த கேர்ள்ஸ் எல்லோரும் போயிட்டு ஜெஃப்ரியை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஜெஃப்ரி எங்களுக்கு தம்பி மாதிரி, அவன் எங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி, அவனை இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லோரும் போயிட்டு அர்ணவ் கிட்ட டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அவரும் அப்படி விட்டுறாரு. ஸோ இருந்தால் பயங்கரமாக நாளைக்கு தர்ஷிகா அன்ஷிதா வந்தப்போ பெரிய சண்டை நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்தான் பார்க்கணும். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.